தரிசன நூல் அல்லது திருக்காட்சி நூல், யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் என்கின்ற இந்த புத்தகத்தை இந்த 40 நாட்களும் நாம் சிந்திப்பது, இந்த புத்தகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கம் அன்று. மாறாக வரலாற்றில் கடவுள் எப்படி செயல்பட்டாரோ நம் வாழ்வில் அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் இந்த நாட்களில் கூடி வந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது 2 வகையான பார்வைகளை இந்த உலகத்தில் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒன்று, இப்போது இந்த தீர்க்க தரிசனம் என்பது இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த தீர்க்க தரிசனம் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களை அப்படியே சொல்லுகிறது என்று சொல்லி ஒரு பகுதியினர் விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறையியலாளர்கள் ஆழமாக இந்த பகுதியை சொல்லுகிற போது இது எழுதப்பட்ட காலத்தின் சிக்கல்களை ஆராய்ந்து அந்த சிக்கல்களுக்கு நடுவில் பற்றுறுதியாளர்களாகிய விசுவாச மக்கள் அவர்கள் எப்படி ஆண்டவருக்குள் தங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்த செய்தியாக இந்த செய்தியை கூறுகிறார். தரிசனம் என்று சொல்லுகிற அந்த முதல் பகுதி குறிப்பிடப்படுகிறது. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான விசேஷம் அல்லது தரிசனம் என்று சொல்லுகிற அந்த சொல் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த தரிசனம், இந்த தரிசனம் என்கின்ற சொல்லுக்கு கிரேக்கத்தில் அப்பாகாலிப்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இதன் பொருள் மறைபொருள் வெளிப்பாட்டு இலக்கியம் அல்லது மறைபொருள் வெளிப்பாடு என்று நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். யோவான் தன்னை தீர்க்கதரிசியாகவே இந்த புத்தகத்தின் பல இடங்களில் அவர் சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 2ஆம் திருவாக்கியம், 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 7ஆம் திருவாக்கியம், இன்னும் 18ஆம் வசனங்களில் எல்லாம் தான் ஒரு தீர்க்கதரிசியாக யோவான் வெளிப்படுத்துகிறதை நாம் காண முடியும். இந்த புத்தகம் முழுவதும் உருவகம் என்கின்ற இலக்கிய வடிவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. நிறைய சொற்கள் நாம் அறிந்திருக்கிறோம். எடுத்துக்காட்டு, பழமொழிகள், கதைகள், இதுபோல உருவகம் என்கின்ற முறையில் இந்த புத்தகம் முழுமையும் ஆளுகை செய்யப்பட்டிருக்கிறது. உருவகம் என்பது அல்லது எடுத்துக்காட்டு என்பது ஓமைகள் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஓமைகள், உருவங்கள் 2 சொற்கள் உண்டு. ஓமைகள் என்பது ஒட்டுமொத்த அந்த ஓமையின் ஒரு கருத்தை வெளிப்படுத்துவது. ஓமை என்பது ஒவ்வொரு அங்கத்தின் கருத்துகளையும் வெளியே கொண்டு வருவது. ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருந்தால் அவன் ஏழை தாயின் மகனாக கருதப்பட்டவன். தான் மிக எளிமையாக ஒரு டீ கடையில் வேலை செய்தவனாக கருதப்பட்டான். ஆனால் அந்த மனிதன் அரசனாக மாறினான். அரசனாக மாறின போது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவிலே தன்னுடைய உடைகளை உடுத்தினான். அவன் உணவுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு செய்தார்கள் என்று ஒன்றை நாம் குறிப்பிடுகிறோம் என்றால் அது உருவகமாகும். ஏனெனில் ஒவ்வொன்றும் நடந்தது. அதை இப்போது வேறு விதமாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த சோழர் காலத்தில் எப்படி இருந்தால் தெரியுமா என்று கதையை ஆரம்பித்தார்கள் என்றால் அது நடந்து முடிந்தது என்று சொல்வதற்கு அல்ல, மாறாக சோழர்கள் இந்த மண்ணில் ஆட்சி புரிந்தார்கள். ஆட்சி புரிந்து அவர்கள் முடிந்தார்கள் என்று சொன்னால் அது கடந்த கால நிகழ்வு அல்ல, மாறாக இன்றைய நிகழ்வின் ஒவ்வொரு பகுதியும் பொருள் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதுதான் உருவகம் என்கின்ற நிலைமை நமக்கு உணர்த்துகிற ஒன்று. அன்பானவர்களே, அப்படி இந்த புத்தகம் முழுவதும் உருவகங்களாக அது நிகழ்ந்து வருகிறது. எங்கோ சொல்லப்பட்ட ஒரு அரசன் அல்லது எப்போதோ வர இருக்கிற அரசன் என்பது அல்ல, மாறாக சமகாலத்தில் அவருடைய வாழ்ந்திருந்த காலங்களில் நடந்த ஒன்றை இங்கே சொல்லுகிறது தான் இந்த புத்தகம் என்று பல்வேறு எடுத்துக்காட்டுகள் நமக்கு சொல்லுகிறது. தானியேலின் புத்தகத்தில் மனுமைந்தன் என்கின்ற காட்சி வரும். தானியேல் புத்தகமும் இப்படிப்பட்ட பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்து மீண்ட மக்களுக்கு, எளிய மக்களின் வாழ்வுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற அடையாளமாக அது கருதப்பட்டது. இப்போது இவர்கள் அந்தியாகு எபிபனஸ் 4ஆம் அந்தியாகு எபிபனஸ் என்கின்ற அரசனின் காலத்தில்
கொடூரங்களுக்கு நடுவில் இப்படிப்பட்ட ஒரு மீட்சியை தேடி வருகின்ற புத்தகம் இந்த புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகம் இன்னமும் ஆழமாக சொல்லுவதென்றால், தீர்க்கர்களின் பாரம்பரியத்திலிருந்து இந்த புத்தகம் வருகிறது. ஆனால் பல காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருக்கிறது என்று இறையியலாளர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் இன்னும் தள்ளுபடியாகமத்தில் காணப்படுகின்ற வழிமுறைகளை இந்த புத்தகத்தில் எடுத்து ஆழப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னமும் கூட வரலாற்று நூல்களில் இருக்கக்கூடிய புனை பெயர்களை இங்கே பயன்படுத்துகிற ஒன்றாகவும் இருக்கிறதை சொல்லுகிறார்கள். இப்போது இந்த எபிபேனஸ் என்று சொல்கிற அந்த மனிதன் எப்படிப்பட்ட கொடுகோலன் என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தை தனக்கென்று புரட்டிக் கொள்வனாக இருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனங்களை தானியேலின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். தானியேலின் புத்தகத்தில் இவர்கள் எப்படிப்பட்ட கொடுமை நிறைந்தவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட கொடுமை நிறைந்திருக்கிறவர்கள் என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தையே தங்களுக்கு ஏற்புடையதாக அவர்கள் விளக்குவார்கள். அது மாத்திரமல்ல, இந்த அந்தியாக எபிபேனஸ் என்று சொல்கிற இந்த மனிதன், இந்த அரசன் எருசலேமிலே ஆலயத்தை தீட்டுப்படுத்தினவன், பன்றிகளின் ரத்தத்தால் தீட்டுப்படுத்தியவன். இன்னும் தேயூஸ் என்று சொல்லுகிற அவருடைய பெண் தெய்வத்தை கொண்டு வந்து பெண் தெய்வ சிலையை ஆலயத்திற்குள் நிறுவி ஆலயத்தை தீட்டுப்படுத்தினவன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மக்கபேயர்கள் என்று சொல்லுகிற ஒரு ஆசாருடைய குடும்பம் ஆயுதத்தை ஏந்தி மக்களுக்கு முன்பாக புரட்சியை ஏற்படுத்தி அவர்கள் அரசனுக்கு எதிராக கலகம் மூட்டினார்கள். அரசனுக்கு எதிராக போர் புரிந்து அந்த இடத்தை இவர்கள் ஆளுகை செய்தார்கள். ஆனால் அவர்கள் ஆளுகையும் இவர்கள் எதிர்பார்த்த மேசியாவின் ஆளுகைக்கு உட்பட்டதாக அது அமையவில்லை. ஆகவேதான் நம்பிக்கை இழந்து போயிருந்த சூழ்நிலை. இப்படி நம்பிக்கை இழந்து போயிருந்த சூழ்நிலைக்கு நடுவில் மீண்டும் கடவுள் அரசாளுகிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு வந்தார். ஆனால் வரலாற்றின் போக்கில் கடவுள் அரசாளுகிறார் என்பதை கூட வேறு விதமாக புரிந்து கொண்டார்கள். எப்படி? தானியேலின் புத்தகம் 2ஆவது அதிகாரம் 21ஆம் வசனம் மிகவும் ஆழமான அந்த திருவாக்கியத்தை வேறு விதங்களில் விளக்கினார். வாசியுங்கள். 2:21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் காலங்களையும், கடவுள் காலங்களையும் நேரங்களையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி ஞானிகளுக்கு ஞானத்தையும் அதிபதிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவர் அறிவையும் கொடுக்கிறவர். அன்பானவர்களே, இந்த வசனத்தை எப்படி காலத்திற்கேற்ப பயன்படுத்துகிறார்கள் என்றால், யார் அரசனாக வந்தாலும் அந்த ராஜாவை தள்ளி இந்த ராஜாவை ஏற்படுத்தியது கடவுளின் திட்டம் என்று நம்ப வைக்கப்படுகிறது இந்த வசனம். உண்மையில் அது அல்ல கடவுளின் திட்டம். உண்மையில் யாரெல்லாம் கடவுளுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆளுகைக்கு வருகிற போது இங்கே துயரப்படுகிற மக்கள், கடவுளுடைய பெயரால் துன்புறுத்தப்படுகிற மக்களுக்கு வலிமையை தருவதற்கு, அவர்கள் நம்பிக்கை வலுப்படுத்துவதற்கு சொல்லப்பட்ட வாக்கியம் இந்த வாக்கியம். ஆனால் அதை இப்போது வேறு விதமாக விளக்கி இவர்கள் வருவதுதான் கடவுள் சித்தம் என்று பல்வேறு நிலைகள் வியாக்கியானங்கள் செய்யப்படுகிறது. உண்மையில் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய தூரத்தில் வரக்கூடிய ஒரு காட்சியை வைத்து அது எழுதப்பட்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி விளக்கப்படுகிறது. இந்த தீர்க்கதரிசன நூல் என்பது, இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் என்பது இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு நடக்க வேண்டியதை இப்போது சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது காலத்தை குறித்து சொல்லப்பட்டது அல்ல, மாறாக நிகழ்காலத்தில் நடந்த சிக்கல்களுக்கு அது பதிலாக இருந்தது. அந்த தரிசனம் என்பது, நான் ஒன்றை காண்கிறேன் என்று சொல்கிற தரிசனம் என்பது உருவகமாக எதிர்காலத்தில் நடக்குவற்றை அல்ல, நிகழ்காலத்தில் இருப்பவற்றை பற்றி அது சொல்லுகிறது. கொடிய ஒடுக்குதலுக்கு உட்பட்டு வந்திருந்த எபிரேய மக்கள், அவர்கள் கொடிய ஒடுக்குதலுக்கு உட்பட்டு வந்திருந்தார்கள். இந்த நிலையில் வலிமை இழந்து நம்பிக்கை இழந்து இருந்த அந்த மக்களுக்கு இந்த மறைபொருள் வெளிப்பாட்டு இலக்கியம் நற்செய்தியாக கொடுக்கப்பட்டது. இந்த செய்தி வெளியே கொண்டு போகிற போது வெறும் இலக்கியமாக கொண்டு போய் அந்த இலக்கியத்தின் ஊடாக கடவுள் மீது நம்பிக்கை ஏற்படுத்தி சமகாலத்தில் இருக்கிற தோற்று போகிற, உடைத்து போயிருக்கிற மனதை மீண்டும் கட்டுவதற்கென்று இந்த புத்தகம் வரலாற்றில் ஆதி திருச்சபையில் பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்பது ஒரு புனைவாகவோ அல்லது
கதையாகவோ அல்லாமல் வரலாற்றில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு பதிலாக இந்த வரலாற்றில் நடந்து கொண்டிருக்க சிக்கல்களுக்கு பக்கத்திலே கொண்டு செல்கின்ற ஊடகமாக அது பயன்படுத்தப்பட்டது. மறைந்து போன வரலாற்று நிகழ்வுகளை மீண்டும் நினைவூட்டி செயலாற்றுகின்ற உண்மையான வலிமையை சுட்டிக்காட்டி அதிகார வர்க்கத்தின் முகத்திரையை கிழித்து வெற்றி சிறக்கும் கடவுளின் வலிமையை மீண்டும் உணர்த்த செய்கிறது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். மீண்டும் சொல்லுகிறேன், மறைந்து போன வரலாற்று நிகழ்வுகளை நினைவூட்டி செயலாற்றும் உண்மையான வலிமையை சுட்டிக்காட்டி அன்றைய அதிகார வர்க்கத்தின் முகத்திரையை கிழித்து வெற்றி சிறக்கும் கடவுளின் வலிமையை வெளிப்படுத்துவதுதான் இந்த மறைபொருள் வெளிப்பாட்டு இயக்கத்தின் நோக்கமாக இருக்கிறது. வரலாற்றிலே நடந்த காரியங்கள் இப்படியெல்லாம் கடவுள் செய்திருக்கிறார், நீங்கள் இப்போதும் சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லுகிற நம்பிக்கையின் செயல்தான் இந்த புத்தகம் என்று சொல்லுகிறார்கள். ஆர்வமிக்க இறை மக்கள் நிறைவேறுவதற்கான பல சிக்கல்களை இறைவாக்குகள் நிறைவேறுவதற்கான பல சிக்கல்களை இது காட்டுகிறது. கடவுள் இந்த பூமியிலே தம்முடைய திருக்குமாரனை அனுப்பிய போது அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் கடவுளின் ஆளுகை மிக அருகிலே வந்துவிட்டது. கடவுளின் அரசு மிக அருகிலே வந்துவிட்டது. புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றுகிறது என்கின்ற யோவானுடைய செய்தியும் யோவான் திருமுழுக்கினுடைய செய்தியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்தியும் இந்த புத்தகம் நெடுகிலும் சொல்லிக் கொண்டே வருகிறது. ஆகவேதான் இப்படி இந்த புத்தகம் சொல்லுகிறது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டாக இந்த தரிசனம் கொடுத்திருக்கிறது. இந்த தரிசனத்துடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? இந்த வசனத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்கள் வாக்கியவான்கள். 3 காரியங்கள். எது? வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், எழுதியிருக்கிறவர்களை. அது முழுக்க முழுக்க நிகழ்காலத்திய செயல்பாடு. இந்த வசனத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள், இந்த 3ம் நிகழ்காலத்தில் செய்ய வேண்டியவை. அப்படி என்றால் இது நிகழ்காலத்திய செயல்களுக்கு சொல்லப்படுகிறது அல்லாமல் நீங்கள் இதற்கென்று காத்திருங்கள் என்று சொல்லுகிற வசனம் அங்கே இல்லை. எதிர்காலத்தில் நீங்கள் காத்திருங்கள், இப்படி எல்லாம் நடக்கும், அப்போது கடவுளுடைய வாக்கு நிறைவேறிவிட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இப்போதிருந்து இதை வாசிக்க, இதை எழுத, இதை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை நிகழ்காலத்திய சிக்கல்களுக்கு அப்போது கொடுக்கப்பட்ட உருவக வடிவம் இந்த அப்போகாலிப்ஸ். ஆகவேதான் அதிலிருந்து இந்த பகுதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதோ மேகங்கள் மேலே அவர் வருகிறார், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். 2 பகுதியிலே சொல்லப்படுகிறது, மேகங்களின் மீது வருகிறார். இனி வரக்கூடிய காட்சி, ஆனால் முன்பே சொல்லப்படுகிறது வரலாற்றில் வெளிப்படுத்தின கடமை. யாத்திராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மோசேக்கு வெளிப்படுத்தின கடவுள். இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், மோசே அல்லது தீர்க்கர்களின் கண் கொண்டு இதை படித்தால்தான் இது நிகழ்காலத்திய சிக்கல்களுக்கு பதிலாக இருக்கிறது. கடவுள் அவர் எப்போதும் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார் என்கின்ற செய்திக்கு இந்த செய்தி வருகிறது. ஆகவேதான் இந்த புத்தகம் பல எண்முறுக்களை அது வெளிப்படுத்துகிறது. பல எண்கள் அதிலே காணப்படும். 4, 12, 24, 666 இப்படி பல எண்கள் அதில் கொடுக்கப்பட்டிருப்பவைகள் வரலாற்றில் எடுத்தாளப்பட்டவைகள். 12 கோத்திரங்கள், 12 மாதங்கள், 12 என்று சொல்வது முழுமையின் அடையாளமாகும். இயேசு கிறிஸ்து சீடர்களும் 12 பேர் என்று சொல்வதெல்லாம் முழுமையின் அடையாளங்களாக குறிப்பிடுகளாக இருக்கின்றன. இனமும் 4 என்று சொல்லப்படுவவைகள் 4 உயிர்கள், 4 திசைகள், 4 காற்றுகள் என்று 1ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரங்களில் அது சுற்றப்படுவது. இன்னமும் கூட 7 என்பதும் நிறைவை சுற்றுகின்ற ஒன்றாக இருக்குது. 7 சபைகள், 7 காலம், 7 முத்திரை, 7 கலசங்கள் என்று சொல்லுகிற 7 விதமான என்பதும் கூட அல்லது நிறைவை கொண்டு வருகின்ற அடையாளங்களாக இவைகள் காணப்படுகின்றன. இவைகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற செய்தி திருவெளிப்பாடு அன்றைய சமூகத்தின் மிகப்பெரிய சிக்கலுக்கு, வலிமையற்ற மக்களுக்கு கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை கொடுத்த ஒன்று. ஆகவேதான்
கடவுள் ஆளுகிறார் என்கின்ற ஒன்றை இந்த பகுதி நமக்கு தருகிறது. சேபா ஏத் என்பது அவர் சேனைகளின் கடவுள். இன்றைய காலகட்டத்துக்கு மிக முக்கியமான ஒன்று, கடவுள் வலிமிழந்தவரோ என்று சொல்லி புரிந்து கொள்கிற போது இல்லை, அவர் சேனைகளின் கர்த்தர் என்று வெளிப்படுத்தப்படுகிறது. என் அன்பானவர்களே, இந்த புத்தகம் விளக்குவதற்கு மீண்டும் மீண்டும் வாசித்த போது எளியவர்களின் பார்வையில் தான், அல்லது ஒடுக்கப்படுகிற மக்களுடைய பார்வையில் மீண்டும் மீண்டும் வாசித்த போதுதான் இந்த புத்தகம் அது நடந்து முடிந்து இப்போதும் எளியவர்கள் வலிமைப்படுத்துவதற்கு இந்த புத்தகம் அடித்தளமாக இருக்கிறது. கிறிஸ்து இந்த உலகை மீண்டும் புதிதாக படைக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு தருகின்றது. ஆகவே நிகழ்கால சிக்கல்களுக்கு தீர்வாக இந்த புத்தகம் அமைந்திருந்தது. இப்போதைய சிக்கல்களுக்கும் அது தீர்வை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இது ஜோசியங்களாக அல்லது எதிர்காலத்தில் நடக்கிறப்பை பற்றிய குறியீடுகளாக சொல்லப்படாமல் சிக்கல்களின் தீர்வாக அது முன்வைக்கப்படுகிறது. தலைகளை தாழ்த்தி மன்றாடுவோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே, அல்பாவும் ஒமேகாவுமாக தொடக்கமும் நிறைவும் நீரே என்கின்ற இந்த இடத்திற்கு இந்த தரிசன நூல் எங்களுக்கு தருகின்ற உந்துதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, இதை இன்னமும் ஆழமான கண் கொண்டு நாங்கள் கற்றுக்கொள்ளவும், இந்த புத்தகம் ஏதோ மறைவை, இந்த மறைவானது 1000 ஆண்டுகளுக்கான தீர்வை சொல்கிறதாக, அல்லது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் என்பது வருகின்ற இப்படிப்பட்ட கடவுளை திட்டத்துக்கு விரோதமானவர்களும் கூட அரசர்களாக கடவுளை ஏற்படுத்துகிறார் என்று சொல்கிற செய்திக்கு விரோதமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு துணை இருக்கிறேன். எளிமையுள்ளவர்கள் வரலாற்றின் பக்கங்களில் கடவுள் செயலாற்றினார் என்பதை நினைவு கூர்ந்து மீண்டும் கடவுளுக்குரியவர்களாக நாங்கள் வாழ்ந்திருக்க எங்களை ஆற்றல் விடுகிறவருடைய சித்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மறந்து போன வரலாற்று நிகழ்வுகளை நினைவூட்டி செயலாற்றும் உண்மையான வலிமையை சுட்டிக்காட்டி அதிகார வர்க்கங்களின் முகத்திரை கிழித்து வெற்றியை சிறக்கின்ற கடவுளின் வல்லமையை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களை ஆற்றல் படுத்தும். உங்களுடைய திருச்சமுது நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு அடியார்களோடும் ஆண்டவருடைய அருளும் அமைதியும் இடைகட்டிக் கொள்ளட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் திருவடியை வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் தந்தையே.